ஜெபம் செய்வோம். என் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் காலங்களில் ஆன்லைன் மூலியமாய் வழிபாட்டை நாங்கள் நடத்த எங்களுக்கு தருகின்ற நல்ல கிருபைக்காக தேவனுக்காக கொண்டாடக்கூடிய அன்றைக்கு தோற்றம். இந்த சூழல்கள் மாற, இந்த நிலைமைகள் மாற, விடுதலோடு மகிழ்ச்சியோடு நான் உண்மை ஆராதிக்க, உண்மை போற்ற நாயதோறும் நாங்கள் வழிபட எங்களுக்கு உதவி செய்கிறார். நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை வழிநடத்துகிறார், நீர் எங்களை பொருட்படுத்திக் கொள்கிறார். பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களும் உடைய வார்த்தையை நிலை கொண்டு வளரவும் வாழவும் இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய பிரசனம், உங்களுடைய ஆளுகை எங்களை தாங்கி வழிநடத்துகிறார். ஆமென். லாக்டவுன் காலங்களில் நாம் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனா இருக்கிறது. அதனால் நாம் இந்த வாரம் ஆன்லைனிலே நாம் வழிபாட்டை நடத்தினோம். வருகின்ற வாரம் புதன்கிழமை, வியாழக்கிழமை 8 மணிக்கு வழிபாடு நடைபெறும் என்பதை சபையாருக்கு அறிவிக்கின்றேன். மூப்பரிப்பாளத்தை வியாழக்கிழமை 8 மணிக்கும், கன்னியூரிலே புதன்கிழமை 7 மணிக்கும் வழிபாடு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நாம் கீர்த்தனை புத்தகத்திலே 5வது பாடலை நாம் பாடலாம். சர்வலோகாதிபதி நமஸ்காரம், சர்வ சிருஷ்டியினே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாட இருக்கிறோம். யாவரும் உற்சாகமோடு வீடுகளிலே நீங்கள் இந்த ஆன்லைனில் இந்த பாடலை பாடி மகிழும்படி அன்று போற்றும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவ கீர்த்தனை 5வது பாடல் சர்வலோகாதிபதி நமஸ்காரம், சர்வ சிருஷ்டியினே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாட இருக்கிறோம். सर्वलोकाधिप नमस्कारं, सर्वसिरुष्टिगणे नमस्कारं, தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜெகதி ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க, தருவியில் மாண்டோர் நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க, தருவியில் மாண்டோர் நமஸ்காரம். பரிசுத்தராவி நமஸ்காரம், பரமசகுருவே நமஸ்காரம். அருபியடியா அகத்தியில் வசிக்கும் அரிய சித்தேசத நமஸ்காரம். அருபியடியா அகத்தியில் வசிக்கும் அரிய சித்தேசத நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலோனே நமஸ்காரம். கதாதி கதா கருணை சொரூபா நித்ய திரியேக நமஸ்காரம். கதாதி கதா கருணை சொரூபா நித்ய திரியேக நமஸ்காரம். சர்வலோகா தேவ நமஸ்காரம். திருமுறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி அது யோவான் எழுதின நற்செய்தி 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 17 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 13 17 வரை உள்ள அவருடைய வாழ்க்கையை நாம் கேட்போம். இப்பொழுதும் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாத போல அவளும் உலகத்தார் அல்ல, ஆனால் உலகம் அவளை வைத்தது. நீர் அவளை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவளை தீவிந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்.
நான் உலகத்தால் ஆனது போல அவரும் உலகத்தால் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவளை பொருத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்பதை ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனான சூழலில் வழிபாடு நடத்த முடியாத நிலையில் இந்த வாரத்தை ஆன்லைன்ல நாங்கள் நடத்தி நீ தந்திருக்கின்ற நல்ல கிருபைக்காக தயவுக்காக உன் கொடான கோடி நன்றிகளுக்கு தோற்றம் எடுக்கின்றோம். நீ நல்லவராகவே வல்லவராயிருக்கின்றீர், வாக்கு மாறாதவராயிருக்கின்றீர். உங்களுடைய வார்த்தை சத்தியமானது, அது பேதையை நாணியாக்கிறது, எங்களுக்கு ஆற்றலை தருகிறது, படத்தை தருகிறது, சுகத்தை தருகிறது, எங்களை தேற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர், எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார்கள். உங்களுடைய வார்த்தையால் எங்களை தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், எங்களை தாங்குகிறார். உங்களுடைய வார்த்தையால் எங்களுக்கு நம்பிக்கை தருகிறார். புதிய பலத்தின் ஆற்றலும் கிருபையும் எங்களுக்கு தந்து நீ வழிநடத்த வேண்டுமாய் செய்யும். மேலால் சார்ந்திருக்கோம். என் வார்த்தைகளால் நீர் பேசும் ஆண்டவரே, நீ மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நாம் பேசுவதை கேட்கிறாங்க ஆண்டவரே. ஆமென். உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு பொருத்தமாக இருத்தல் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கின்றோம். பொருத்தமாக இருத்தல். திருமுறையிலே பொருத்தத்தை பற்றி அதிகமாய் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். வேதத்தில் காணப்படுகின்ற ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் பொருத்தராயிருக்கிறது போல நீங்களும் பொருத்தராயிருங்கள். பொருத்தராய் இருத்தல். நான் பொருத்தராயிருக்கிறது போல நீங்களும் பொருத்தராயிருங்கள். ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு குணமே பரிசுத்தம் என்பது. ஆண்டவர் பரிசுத்தத்தை நம்மிடத்தில் விரும்புகிறவராயிருக்கின்றார். ஏசாயா 6:3 வெளிப்படுத்தல் 4:3 அவர் பரிசுத்தர் 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 என்று சேராவின் கேராவின் நித்தமும் அவரை போற்றுவதை நாம் பார்க்கிறோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேராவின் கேராவிலும் அவரை போற்றுகிறது. திருமறை முழுவதுமே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் 900 முறை அவர் பரிசுத்தர் என்ற செய்தியை நமக்கு தருகிறது. 900 முறை அவர் பரிசுத்தர் என்ற வார்த்தை அங்கே வருவதை நாம் பார்க்கலாம். திருத்துவ தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்ற செய்தியும் அங்கே வருகிறது. 3 பேரும் பரிசுத்தர் என்ற செய்தி வருகிறது. யாத்திராகமம் 15:11 மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது, மக்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் பரிசுத்தர் என்ற காரியத்திலே அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கின்றார். அவரை பரிசுத்த உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்று திருமுறை நமக்கு வலியுறுத்துகிறது. பரிசுத்தராய் இருப்பது, பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவர் விரும்பத்தக்க மிகப்பெரிய ஒரு குணமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறவராய் ஆண்டவர் இருக்கின்றார். இந்த உலகத்திலே நாம் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கும் அநியாயமும் அக்கிரமும் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவருப்பான இந்த பாவமான இந்த உலகத்திலே நாம் பொருத்தமாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டு நம்மை தெரிந்து கொண்டு வருத்தப்படுத்தி அவரோட பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதை விரும்புகிறவராய் ஆண்டவர் இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்களிடம் பரிசுத்தத்தை விரும்பும் ஆண்டவர், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆண்டவர். அதான் இஸ்ரவேல் மக்களிடத்தில் ஆண்டவர் விரும்புகின்றார். உபாகமம் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களிலே ஆண்டவர் அந்த மக்களிடத்தில் பரிசுத்தத்தை விரும்பின ஆண்டவராக இருக்கின்றார். உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தத்தை விரும்புகின்ற ஆண்டவர். இஸ்ரவேல் மக்கள் கானானிலிருந்து, எகிப்திலிருந்து கானான் நாட்டுக்கு அழைத்து செல்லும் போது அந்த நாட்டிலே எப்படி இருக்க வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவருக்கு பல்வேறு கட்டளையிடுகின்றார். நீ குடும்பமாய் இருக்கும் போது, உன் பிள்ளைகளை வளர்க்கும் போது, அந்த நாட்டிலே நீ குடியிருக்கும் போது எவைகளை நீ செய்ய வேண்டும், எவைகளை பிள்ளைகளை கற்றுத்தர வேண்டும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்,
சொல்கின்றார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, நீ அங்கே பிரவேசிக்கும் போது, அந்த நாட்டை சுதந்திரத்துக் கொள்ளும் போது அதை நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். முதல் வசனம் ஆண்டவருடைய செயல்பாடு, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ஆண்டவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை காட்டுகிறது. அவர் சொல்கின்றார், 7 பெரிய மக்களை நான் துரத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பல்வேறு கர்த்தர் உன்னை பிரவேசிக்க உன்னை பார்க்கும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய 7 மக்களை உன் முன்னே நான் துரத்தினேன், உனக்கு முன்பாக நான் துரத்தினேன். நீ பெரிய ஜாதி இல்லை, நீ சின்ன இனமா இருந்தாய், ஆனால் பெரிய இனமாய் அந்த 7 மக்களை உனக்காக நான் துரத்தினேன். உன்னை அங்கு வாழ வைப்பதற்காக, உன்னை அங்க தங்க வைப்பதற்காக, அதை சுதந்திரத்துக் கொள்வதற்காக, உன்னை நான் அங்க இருக்க வைப்பதற்காக அந்த 7 பெரிய இனமாகிய மக்களிடத்தை நான் துரத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எதற்காக? அவள் அந்த மக்களோடு கலந்து விடக்கூடாது, அந்த மக்களோடு வாழ்ந்து விடக்கூடாது, அவளுடைய பழக்கங்களை பழகிவிடக்கூடாது, அவளை போல மாறிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அந்த மக்களை துரத்தினார். துரத்தின கொஞ்சம் மக்கள் மட்டும் அங்கு இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்தியை அவர் சொல்கின்றார். 2வது வசனத்தில், உன் தேவனாய கர்த்தர் அவளை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவளை முறியடித்து அவளை சங்காரம் பண்ண கடவாய், அவளோடு உடன்படிக்கை பண்ணாமலும் அவளுக்கு இறங்கவும் வேண்டாம். நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்கள் நீ அங்கு செல்லும் போது அந்த மக்களை எப்படி நீ ட்ரீட் பண்ணணும், எப்படி அந்த மக்கள்கிட்ட நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத் தருகின்றார். பரிசுத்தமாக வாழ இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லி தந்த ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத் தருகின்றார். அவளை முறியடித்து அவளை சங்காரம் பண்ண கிடவாய், முற்றிலுமாய் அழித்து விட வேண்டும். எதற்காக ஆண்டவர் இப்படி சொல்கின்றார்? இவ்வளவு பயங்கரமான காரியத்தை சொல்கிறார் என்றால், அவளுடைய பழக்கங்களை நீங்கள் பழகிக் கொள்ளாதீர்கள், அவளை போல நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது, அவளுடைய வழிபாட்டை நீங்கள் பின்பற்றக்கூடாது, அவளை போல நீங்கள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவளை சங்கரித்து விடுங்கள், அவளை அழித்து விடுங்கள் என்று சொல்கின்றார். அது மட்டுமல்ல, அவளை சங்காரம் பண்ண கிடவாய், அவளோட உடன்படிக்கை பண்ணவும், அவளுக்கு இறங்கவும் வேண்டாம். அவளுக்கு எந்த உடன்படிக்கை பண்ணிடாதீங்க, அவளுக்கு நீங்க எந்த உடன்படிக்கையும் செய்து விடாதீர்கள், அவள் ஒத்து போய் விடாதீர்கள், சில காரியங்களுக்காக உடன்பட்டு விடாதீர்கள் என்று அவளோட களவாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். மிக கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கின்றார். அவளோடு எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்கள் அவள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். மூன்றாவது வசனத்திலே, அவளோடு சம்பந்தம் காணாமலும் உன் குமாரத்திகளை அவளுக்கு குமாரனுக்கு கொடாமலும் அவள் குமாரனை உங்கள் குமாரனுக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. 2ஆய் கலந்து விடாதீர்கள், உறவு கொள்ளாதீர்கள், திருமண உறவு கொள்ள வேண்டாம். திருமண உறவு கொள்ளும் போது அவளுடைய பிள்ளைகள் உங்க வீட்டுக்கு வருவார்கள், உங்களுடைய பிள்ளைகள் அவள் வீட்டுக்கு போவார்கள். அப்படி அவளுடைய வழிபாடு உங்களிடத்தில் வந்துவிடும், அவளுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு வந்துவிடும், அவருடைய எல்லா வழிபாடு, அவருடைய தெய்வங்கள், அவருடைய சடங்காச்சாரங்கள், அவருடைய நம்பிக்கைகள், சாஸ்திரங்கள், சமுதாயங்கள் எல்லாம் உங்களிடத்தில் வந்துவிடும். அதனால நீங்க எந்த திருமண உறவு கொள்ளாதீர்கள். அது மிகவும் ஆண்டவர் சம்பந்தம் கலவாதீர்கள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அவருடைய பழக்கங்கள் சாலமோனுடைய வாழ்வில் வந்தால் நாம் பார்த்தோம். திருமறையிலே சாலமோனுடைய வாழ்வில் அவர் எகிப்திய பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அவர் அநேகம் பிற பெண்களை திருமணம் செய்வார். அவருடைய வாழ்க்கை அவ்வளவு ஞானம், புத்தி, அறிவு இருந்தாலும் கூட அவர் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. மற்ற பெண்களை திருமணம் செய்தனால் மற்ற பெண்களுடைய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். அவருடைய பழக்க வழக்கங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் தெய்வங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார். அவனுக்கான கோயில்களை கட்ட ஆரம்பித்து விட்டார். இதனால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும், எவ்வளவு மகிமையா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பிற்காலத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ செல்கின்ற இடத்திலே திருமண கலப்பு செய்து கொள்ளாதே இந்த ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கின்றார். அடுத்த எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி, என்னை பின்பற்றாமலும் என்னை அந்நிய தெய்வங்களை சேவிக்கும்படி அவள் உன்னை உங்கள் குமாரனை விவாகம் பண்ணாமலும் அவள் அந்நிய தெய்வங்களை சேவிக்கும்படி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விடுவார்கள். அதில் நீ கவனமாயிரு, அதை நீ செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கின்றார். நீங்கள்
அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், நீ என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த 5வது சொல்கிறார். அவள் பலிபீடங்களை இடித்து, அவள் சிலைகளை தகர்த்து, அவள் தோப்புகளை வெட்டி, அவள் விக்கிரங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். எதற்காக நீ சொல்கின்றால், இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து விடாதே. அது ஏனால் இருந்ததுனா நீ அதை வணங்க ஆரம்பித்து விடுவாய். அப்படிப்பட்ட பலிபீடங்கள், அப்படிப்பட்ட விக்கிரங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நீ அதை வணங்கி விடுவாய். அதனால் இருக்கிற இடமெல்லாம் அவன் அழித்து விடு, தொலை தெரிந்து விடு என்று ஆண்டவர் பக்தி வேதாக்கியுள்ள ஆண்டவராக இருக்கிறார். பரிசுத்தரை பிரியப்படுகிறவராக இருக்கின்றார். நீ அவளோடு சம்பந்தம் கலந்து விடாதே, அவளுடைய காரியங்கள் அனைத்தும் அழித்து விடு என்று சொல்கின்றார். நாமும் கூட இந்த மற்ற தெய்வத்தோட வழிபாடுகள் அதிகமாக நாம் கலந்து கொள்கின்றோம். போட்டோ வைத்து அது வழிபடுவது, தூய தண்ணீரை வைத்துக் கொள்வது, மொட்டை அடிப்பது, திருமணத்திற்கு நல்ல நாள் நல்ல நேரத்தை பார்ப்பது, கல்யாணத்துக்கும் மரணத்துக்கும் சில சடங்குகளை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து வருகிறோம். ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் தான், நாம் திருச்சபைக்கு வருகிறோம், திருச்சபையின் காரியங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் நமக்குள்ளே கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை, பரிசுத்தம் ஆண்டவர் அதான் சொல்கின்றார். நீ அனைத்தும் அழித்து விட, அவருடைய சடங்காச்சாரங்களை நீ பின்பற்றாதே, அது நீ கவனமாயிரு. அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அழிவை ஏற்படுத்தும், மறுபடியுமாய் நம்மை அடிமைத்தனத்துக்கு நம்மை கொண்டு போகும், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை இழக்க செய்து விடும் என்பது ஆண்டவருடைய ஏக்கமும் ஆண்டவருடைய எண்ணமுமா இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம்? நீ தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாயிரு என்று அவர் பரிசுத்தமாக 6ஆம் வசனம் அதான் சொல்லுது. தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனம், நீ தேவனுடைய கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனமா இருக்கிறால் நீ பரிசுத்தமாயிரு. நீ சொந்த ஜனமா இருக்கிறார், அவனுக்கு ஆண்டோட அன்புக்கு உட்பட்டவனா இருக்கின்றார், முற்பிதாக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களாய் நீ இருக்கின்றால் அதனால் நீ பரிசுத்தமாயிரு, சாட்சியாய் வாழு, உனக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு இரு என்று ஆண்டவர் சொல்கின்றார். நீ திரட்சியான ஜனமா இருக்கிறான் உன்னை அழைக்கிறேன், நீ சொற்ப ஜனமா இருந்தால் அதனால ஆண்டவர் நான் உன்னை அழைத்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எவ்வளவு ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கின்றார், நம்மை பராமரிக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார், பரிசுத்தமாய் வாழ நம்மை அழைக்கின்றார். பரிசுத்தமாய் வாழும்போது வருகின்ற ஆசீர்வாதத்தை 9ஆம் வசனம் சொல்கிறது. ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் நம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய், 1000 தலைமுறை உடன்படிக்கையை காக்கிறவராய், அன்பு கூறுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் பரிசுத்தமா இருக்கும்போது, நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது, அவர் சாட்சியாய் வாழும்போது 1000 தலைமுறை மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், தாங்குகிறவராய் இருக்கின்றார். பிரியமான சபை மக்களே, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டு வேதத்தை வாசியுங்கள், வேதப்படி வாழுங்கள். நான் பொறுத்தராயிருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பொறுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். பருவத்தை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் பொறுத்தராயிருக்கிறார். நாம் பொறுத்தராயிருக்கும் போதுதான் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் பிரபலங்களாக இருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கை சொற்பமான இந்த உலக வாழ்க்கை, நாம் கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால் நம்மை பிசாசு வஞ்சித்து விடாதபடிக்கு நம்மளுடைய ஆத்மா சரீரத்தை நாம் காத்துக் கொள்வோம். ஆண்டவர் வருகை நாம் தயாராகவும் ஆண்டவர் தாமின் திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தமாய் இருங்கள் என்று நீர் எங்களை பார்த்து எச்சரித்திருக்கின்றீர்கள். பரிசுத்தமுற்ற ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். டிவியிலும் செய்தித்தாளிலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, பல்வேறு அக்கிரமமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. இந்த உலகம் தீமை நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படிப்பட்ட நிலையிலே, சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் நடக்க ஒரே ஒரு வாழ்க்கை நீ தந்திருக்கின்ற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கின்ற திரட்சியான மக்களாய் இருக்கிறதுனால் அல்ல, சொற்பமான மக்களாய் இருக்கின்ற எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், முன்குறித்திருக்கின்றீர், அழைத்திருக்கின்றீர், உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிருக்கின்றீர்கள். நீ பருவத்தை விரும்புகின்ற ஆண்டவராய் இருக்கின்றீர். நாங்கள் பருவத்தும் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறார்.
தூய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்கிறார். சத்தியத்தறிகள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று போல நாங்கள் மாற ஒரு அடிச்சூரை நாங்கள் பின்பற்ற உண்மையில் இருக்க பரிசுத்தம் எங்கள் வாழ்வில் இருக்க கிருபை தருகிறார். பருவத்தை குலைக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் எங்களை விட்டு நீக்கி போட வேண்டுமா, வேறெடுத்து போட வேண்டுமா என்று ஆவி ஆத்மா சரி பொருத்தங்களா இருக்கு. எங்களோடு தொடர்ந்து பேசுவான். இந்த கொரோனா தொற்று மறுபடியுமாய் மக்களை வாட்டி வளர்த்துக் கொண்டிருக்கிறது, அதிகமாய் கொண்டிருக்கிறது அறிவீரான். இந்த நிலைமைகள் மாற கிருபை தருகிறான். இந்த சூழ்நிலைகள் மாற கிருபை தருகிறான். அந்த விடுதலோடு ஆராதிக்க கிருபை தான். மேலும் இந்த கொரோனா தொற்றுகள் பரவாதபடி, ஒமைக்ரான் தொற்றுகள் பரவாதபடிக்கு நீர் ஆண்டவரே இந்த கொரோனா கிருமிகள், ஒமைக்ரான் கிருமிகள் மற்றும் எந்த பேரின் ஜனத்தையும் இயேசு கிறிஸ்துவாய் நீர் நிர்மூலமாக்கி போட வேண்டுமா என்று சொல்கிறோம். உம்மால் கூடாத காரியங்கள், முடியாத காரியங்கள் ஒன்றுமல்ல ஆண்டவரே. காற்றும் கடலும் உடைய வார்த்தை கீழ்ப்படிந்தது. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கின்றது. அன்று நீர் இந்த கிருமிகளை நிர்மூலமாக்கி போட வேண்டுமா என்று சொல்கிறோம். அன்றைய சபை மக்களை உடைய கருத்தம் வேண்டும். கனியூர் மோப்பரிமலை சபை மக்கள் ஒவ்வொருவரும் திருப்பாத்தவர் வேண்டும். குழந்தையை முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. உடைய கோலும் உங்களுடைய தடியும் தீர்த்து எல்லா நாச மோசங்களுக்கும், விக்கிரங்களுக்கும், விபத்துகளுக்கும், நோய் கிருமிகளுக்கும், கொரோனா நோய் கிருமிகளுக்கும், ஒமைக்ரான் நோய் கிருமிகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டுமாச்சு. பிள்ளைகள் பத்திரமாய் ஸ்கூலுக்கு சென்று பத்திரமாய் திரும்பி வரை கிருமித்தான். 10th 12th 11th 12th பிள்ளைகள் பத்திரமாய் போயிட்டு பத்திரமாய் வரை கிருமித்தான். நன்றாக படித்த அந்த தேர்வுகளை சிறப்பாக எழுதி அன்றைய நல்ல மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சலை கிருமி தருகிறார். வேலை போற மக்கள் பத்திரமாய் போயிட்டு பத்திரமாய் திரும்பி வரை கிருமித்தான். அன்று வாதின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புக்கு நேடாது என்று சொன்னால் வாக்கு மாறாதும் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அந்த கொரோனா நோய் கிருமிகள், ஒமைக்ரான் கிருமிகள் தொடாதபடிக்கு, இளைஞர்கள் சுகவீனங்கள், மரணங்கள் ஏற்படாதபடிக்கு நீ காத்துக்கொள்ள வேண்டுமா என்று குழந்தைன் குழந்தைகளை சட்டையின் கீழே அடைக்கலமாய் காத்துக்கொள்வது போல் எங்கள் மக்களை காத்துக்கொள்ளும், ஊரை காத்துக்கொள்கிறார்கள், நீ பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். அன்றே அவர்களுடைய வேலையில ஆசீர்வதிக்கிறார், உயர்வை தாரும், நன்மைகளை தாரும். முழு லாக்டவுன் போட்டு என்னுடைய மக்களுடைய வாழ்வை சிதைத்து விடாதபடிக்கு, கஷ்டத்துக்கு உட்படுத்தி விடாதபடிக்கு இந்த நிலைகள் மாற எங்களுக்கு உதவி செய்கிறார். அன்று இந்த கண்டகத்தில் இவர்கள் என்றுமே யாரும் காணாதபடிக்கு நீ காத்துக்கொள்ள வேண்டுமாச்சு. உடைய அன்பும் கிருபையும் தாயும் எங்களை தாமட்டும் வழிநடத்துக்கும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். கவனத்தோடு மக்கள் சத்துரையோடு இருக்கவும், அன்று தங்கள் மாஸ்கை அணிந்து கொள்ளவும், சானிடைசர் பயன்படுத்திக் கொள்ளவும், அன்றே அதுக்கு வேண்டிய பிரிகாஷன் காரியங்களை எடுத்துக்கொள்ளவும் கிருபை தர வேண்டுமாச்சு. மக்களை ஆசிரியர் நன்காக நிரப்பி நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த நிலைகள் மாறைகள் உதவி செய்யும். மேசு உலகிற்கு நல்ல ஆண்டவரே, ஆமீன். என் ஆத்மாவை கர்த்தரை தோற்றி, என் முழுமை பிரசாந்தத்தை தோற்றி, என் ஆத்மாவை கர்த்தரை கர்த்தர் சகல நன்மைகளை மறவாதே. ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கல்லறையும் தூயாவின் கூட்டரும் சபை மக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள்.